இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். மன கஷ்டம் எது யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சொன்னாலும் அந்த விநாயகர் தீர்த்து வைப்பார். எல்லாரும் முழுமுதற் கடவுளாக ஃபஸ்ட்டு விநாயகர் தான் வேண்டுறாங்க. அதில் நம்ம விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். இங்கே செல்வ விநாயகர் எல்லா சுவாமியும் பார்த்தீங்கன்னா செல்வத்திலே ஆரம்பிக்கும். எல்லாரும் செல்வ வளமாக பெருகணும். இந்த கோயில் நான் சின்ன வயதுலேருந்தே பார்த்துருக்கேன். இப்போ நல்ல பிரபலம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். தொடர்ந்து இங்கே ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. அந்த தேங்காவை வேண்டிட்டு நீங்கள் கட்டுட்டீங்கன்னா அது 3 மாதத்துல அந்த நல்ல விஷயமே உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக எங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகலன்னு வேண்டிக்கணும், நடந்தது. என் குழந்தை பிறக்கலன்னு வேண்டிங்கன்னா நடந்தது. எங்களுக்கு குழந்தை பிறந்தது. எல்லாருக்கும் கடவுளோட நம்பிக்கையோடு பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நடக்குது. இதோ நான் நடந்தனால தான் இப்போ என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு சாமிக்கிட்ட. ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எல்லாமே இந்த விநாயகர் தான், எங்களுக்கு செல்வ விநாயகர் தான். உடனே நான் கல்யாணம் ஆகணுன்ட்டு தேங்காய் 3 வாட்டி தான் கட்டினேன். என் பிள்ளைக்கு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை பாக்கி இல்லையா, வாழைப்பழ மாலை எடுத்துகிட்டு வாங்கும் 11 இது. உண்மையாகவே எனக்கு சொந்த பந்தத்தை விட சாமி தான், கடவுள் தான். இங்கே குட்டி விநாயகர் கண் திறந்தால் அவர் கண் திறந்த யோகம் எல்லாருக்கும் சுபிச்சம் நடக்கும். எது நினைச்சாலுமே நிறைவேற்றுவார், எது கேட்டாலுமே நடக்கும். கொடுப்பது ஜெயம் மணி கூட அடிக்குது. இந்த கோயிலில் எங்கள் விநாயகருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எல்லாமே நடக்குது. எல்லாருக்கும் என்ன வேண்டுறாங்கோ அவங்களுக்கு நடக்குது. பழமையான கோயில் இது. நாங்கள் இங்கே நாங்கள் 30-35 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எல்லாருக்கும் நல்லதாக நடக்குது. யார் என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம் நடக்குது. எங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகலன்னு வேண்டிக்கணும், நடந்தது. என் குழந்தை பிறக்கலன்னு வேண்டிக்கணும், நடந்தது. எங்களுக்கு குழந்தை பிறந்தது. எல்லாருக்கும் எங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்குது. நாங்கள் இவரை டெய்லி நாங்கள் வேண்டுறதுனால தான் நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கும் எங்களுக்கு நினச்ச காரியம் நடக்குது. அவர்கிட்ட எல்லாமே நடக்குது. இங்கே 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த கோயில். பழமையானது ரொம்ப. வணக்கம், என் பேர் பிரசாத். நான் இங்கே எம்எம்டி மாத்தூர்லேருந்து வரேன், மணலிக்கிட்ட இருந்து. இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்னா இந்த கோயிலுக்கு மாதம் சங்கட சதுர்த்தி அன்றைக்கி கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் கரெக்டாக தொடர்ந்து வரணும். தொடர்ந்து இங்கே ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. அந்த தேங்காவை வேண்டிட்டு நீங்கள் கட்டுட்டீங்கன்னா அது 3 மாதத்துல அந்த நல்ல விஷயமே உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக இந்த ரொம்ப சக்தி வாய்ந்தது இது. நானே இங்கே புதுசாக தான் வந்திருக்கேன். இப்போது இங்கே எனக்கு சொன்னாங்க, நான் இங்கே தேங்காய் கட்ட வந்திருக்கேன். இன்றைக்கி நல்லதே நடக்கும். இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். படிப்புக்காக ரொம்பவும் நல்லது செய்வார். ஏன்னா என் குடும்பத்தில் என் பொண்ணு படிப்புக்காக நான் வேண்டினேன். இப்போ படிப்பில் அவள் தான் முதல் இடத்துல இருக்கிறா. நல்ல வேலையும் வேணுனேன் விநாயகர்கிட்ட. நல்ல வேலையும் கிடச்சிது. இப்போ அவளுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி வேணும், நல்ல மாப்பிள்ளை வரணும் சொல்லி வேண்டியிருக்கேன். அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அந்த விநாயகர். ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த விநாயகர். ரொம்ப நாள் மன கஷ்டம் எது யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சொன்னாலும் அந்த விநாயகர் தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி விநாயகர் இவர். இந்த தெய்வத்தை மிகவும் எல்லாரும் முழுமுதற் கடவுளாக ஃபஸ்ட்டு விநாயகர் தான் வேண்டுறாங்க. அதில் நம்ம விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். இருக்கிறவங்க நிறைய பேர் லேடிஸுங்க எல்லாருமே வருவாங்க. ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதும் அந்த அம்மனுக்கு இருக்குது. சிவனுக்கு பிரதோஷ டைம்லேயும் இங்கே கும்பிட்றாங்க. முருகரும் இருக்கார், துர்காதேவி அம்மா இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்கார், நவகிரகமும் இருக்குது, ஆலமரத்தடி விநாயகரும் இருக்காங்க. அதனால் எல்லா சாமியும் கலந்து இருக்கிறதுனால இந்த விநாயகர் ரொம்ப பெருமை மிக்க சக்தி வாய்ந்த விநாயகராக இருக்கார். எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகல 4 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டே இருந்தோம். சரி இங்கே கட்டுங்க ஆண்டி, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் போன மாதம் மின் மாதம் கட்டிட்டு போனேன். தேங்காய் கட்டணும். இங்கே கோயிலில் மட்டை தேங்காய் வாங்கிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு மட்டை தேங்காய் கட்ட சொன்னாங்க. கட்டிட்டு நெய் விளக்கு ஏற்றினாக்கா உடனே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணேன். இது 2வது மாதம் இது நல்லபடியாக நிச்சயமே முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை அடிச்சிட்டு இப்போ பத்திரிக்கை வச்சு கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் அம்பத்தூரில் இருக்கோம், பிரித்திவாக்கத்தில். அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். நல்லா எல்லாமே வேணுது, எல்லாமே நல்லா நிறைய நடக்குது. நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. எல்லாருமே கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கின்னு என்னென்ன நினைக்கிறோமோ, என்ன நடக்குன்னு நினைக்கிறோமோ வேண்டின்னு பண்ணால் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. கடவுளோட நம்பிக்கையோடு பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. இதோ நான் நடந்தனால தான் இப்போ என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு சாமிக்கிட்ட. நான் அதே மாதிரி கட்டிட்டு இப்போ சாமிக்கு அர்ச்சனை பத்திரிக்கை வச்சு அர்ச்சனையும் பண்ணிட்டேன்.
அடுத்த வேண்டுதலுக்கு கட்டியிருக்கேன். இப்போ அதே மாதிரி சீக்கிரம் நடக்கணும் கடவுளை வேண்டிட்டு போகிறோம். வணக்கங்க, என் பேர் உமா. நான் ஐனவரத்தில் தான் வசிக்கிறேன். இந்த கோயில் நான் சின்ன வயதுலேருந்தே பார்த்துருக்கேன். இப்போ நல்ல பிரபலம் ஆயிடுச்சுங்க. நான் எங்கள் வீட்டில் நகை திருட்டு போய் 6 மாதம் எந்த தகவலுமே கிடைக்காம இருந்தது. நான் இங்கே வந்து தேங்காய் கட்டி அடுத்த மாதம் எனக்கு கிடச்சிருச்சுங்க, நகை கிடச்சிது. ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். எல்லோரும் வந்து இது மாதிரி பயன்படணும். நான் இன்னும் எல்லா விஷயத்துக்கும் தேங்காய் கட்டின்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையான தெய்வங்க. இந்த கோயிலில் வரவங்க போகிறவங்க எல்லாமே நல்லா ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு தாங்குது. என்ன நினச்சிக்கிட்டு உள்ள வராங்களோ அது ஃபுல்லாக வெற்றின்றதான். ஒருத்தர் வாக்கு கூட பைதுன்றதே வரல. எல்லாமே நல்லபடியாக நடந்துங்குது. நானும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தேன். வந்து உடனே நான் கல்யாணம் ஆகணுன்ட்டு தேங்காய் 3 வாட்டி தான் கட்டினேன். என் பிள்ளைக்கு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ஆசை, அந்த பெருமை, அந்த பிள்ளையார் எல்லாரையும் சொல்கிற மாரியே எனக்கு கரெக்டாக தான் நடந்துச்சுன்ட்டு நீக்கும் நான் தேங்காய் கட்டியிருக்கிறேன். பிள்ளையாருக்கு செல்வ பிள்ளையார் எங்கேயுமே செல்வமாக இருக்கிறோன்று அவருக்கு ரொம்ப வெற்றியாக இருக்கிற பிள்ளையார் அவர். திருச்சிற்றம்பலம். என் பேர் வந்து மல்லிகா. இந்த தெருவில் மயிலப்ப ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். நான் கல்யாணம் ஆகி வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷமாக இங்கே இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்க மூடி இருந்தது, இங்கே கோயில் திறக்க மாட்டாங்க. இப்போ தான் ஒரு 15 வருஷமாக திறந்துருக்கு. நாங்கள் வெளியே நின்னே சாமி கும்பிட்டு போவோம். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எல்லாமே இந்த விநாயகர் தான் எங்களுக்கு, செல்வ விநாயகர் தான். வெளியே கேட்டில் இருந்தே கற்பூரம் ஏற்றிட்டு போவோம் நாங்கள் எப்போவுமே. அதுக்கப்புறமா எல்லாம் இந்த தெருவில் எல்லாருக்கிட்டேயும் கையெழுத்து வாங்கி கோயிலை நல்லபடியாக திறந்து இப்போ நல்லா எல்லாமே. அவர் குட்டியாக இருந்தார். குட்டியாக இருக்கிறவர் தான் ஒரு 100 வருஷமாக இருக்கார். அவரை நாங்கள் ஆமாம் 100 வருஷமாக இருக்கார். பெரியவர் இப்போ 15 வருஷம் ஆகுது அவரை வச்சு. பெருசாக புதுசாக வச்சு பிரதிஷ்டம் பண்ணி. இந்த கோயில் வந்து பழசு. இப்போ இதெல்லாம் பண்ணது புதுசு. 15 வருஷம் ஆகுது இதெல்லாம் பண்ணி. அவர் ஆனால் கீர்த்தி சின்னது, மூர்த்தி பெருசு. குட்டி விநாயகர் தான். நாங்கள் அவரை தான் நல்லா எது நினச்சாலுமே நிறைவேற்றுவார். இப்போ ஏதோ ஒன்று நம்ம எங்கேயாவது போனோம், எனக்கு இது நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. நம்ம எது கேட்டாலும் செய்வார். குழந்தை இல்லைன்னு கேட்டாலும் குழந்தையும் கொடுப்பாரு. கல்யாணம் ஆகலை, கல்யாணம் நடக்கணுன்னா கல்யாணமும் நடத்தி வைப்பார். இந்த கோயிலே நிறைய கல்யாணம் நடந்திருக்கு. எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க வாழ்க்கையில். பரிகாரன்றது கிடையாது. ஆனால் அவரை வேண்டி சூற தேங்காய் விட்டாலே போதும். வேண்டின்னு போயிட்டு சூற தேங்காய் விடணும். தேங்காய் இப்போ வந்து ஒரு 5 வருஷமாக தேங்காய் கட்டின்னு இருக்கோம். ஏற்கனவே சாதாரணமாக கற்பூரம் ஏற்றி வேணாலே அவர் நிறைவேற்றுவார். இப்போ நாங்கள் 5 வருஷமாக தேங்காயும் கட்டுறோம். எது கேட்டாலுமே நடக்கும். இப்போ கல்யாணம் ஆகலப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு தேங்காய் கட்டுவாங்க. ஒரு 3 மாதத்துலேயே பொண்ணு அமைஞ்சிடுது. 3 மாதத்துலேயே. சிலருக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இந்த நிஜம். சிலருக்கு 6 மாதம் ஆகும். அவங்கள எது இது பண்ணுறாங்க. அப்புறம் குழந்தை இல்லைன்னு ஒருத்தருக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்க வந்து இங்கே வேண்டின்னு போயிட்டு குழந்தை பிறந்ததுன்னு 2 சவரம் வளையல் கூட உண்டியில் போட்டாங்க வளைக்காப்பு பண்ணும்போது இந்த கோயிலில். அது இல்லாமல் வந்து ஒரு 4-5 கல்யாணம் நடந்திருக்கு இந்த கோயிலில். அது இல்லாமல் பொண்ணழைப்புன்னு இங்கே வச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் கூட இந்த கோயிலில் பொண்ணழைப்புன்னு வைங்களேன், அவங்க லைஃப்பில் எங்கேயோ தான் போயிடறாங்க. என்னை பொறுத்தவரையும் சொல்கிறேன். நான் ஒன்றுமே இல்லாத வந்தவ தான். இன்றைக்கி வீடு வாசலோடு நல்லா இருக்கேன். 40 வருஷம் கல்யாணம் ஆகி 20 வருஷமாக நான் கஷ்டத்தை தான் அனுபவித்தேன். இந்த ஒரு 15 வருஷமாக தான் அவரை கும்பிட்டு ஆனால் அதுக்கிட்டு உடனே கொடுத்துட மாட்டாங்க இல்லையா சாமிங்க. நம்ம வேண்டாம். ஆனால் உண்மையாகவே எனக்கு வந்து சொந்த பந்தத்தை விட சாமி தான், கடவுள் தான் என்னை பொறுத்தவரை. அவங்கள கும்பிட்டு தான் இன்றைக்கி இந்த நல்ல நிலமையில் இருக்கிறேன் நான். எது நினச்சாலுமே கண்டிப்பாக நடக்கும். நிறைவேற்றுவார் விநாயகர். அவர் வந்து சொல்கிறத நம்ம கேட்குறத அவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பாரு. அரஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. பருதாம்பிகா சமேத பரசுராம திருவடிகள் போற்றியே. அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் ஐனாவரத்தில் செல்வ விநாயகர் திருக்கோவில் குருக்கள், சாய்கோபி குருக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியனுக்கு தெரிஞ்சது சனீஸ்வர பகவான் யாரை பிடிக்கல? விநாயகர், ஆஞ்சநேயர், ஐயப்பன். முக்கியமான முதல் கடவுள், உலகத்துக்கே முதல் நாயகன் கஜநாதன் ஸ்ரீ செல்வ விநாயகர். யார் அருள்? அந்த நேம் எப்படி வந்ததுன்னா பேர் மகாலட்சுமி தாயார். ஸ்ரீ லக்ஷ்மி அத்தையான மாமா அத்தையான லக்ஷ்மி மகாலட்சுமி
ஆசீர்வாதம் பண்ணது தான் செல்வ கணபதி. எந்த பூஜையாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உன்னையே தான் வழங்குவாங்க. எந்த சுப காரியமோ அபல காரியமோ நான் அத்தையாகிய மகாலட்சுமி உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன் சொல்லி மகாலட்சுமியாக இருக்கிறனால அதனால வீட்டில் நம்ம லக்ஷ்மி கணபதி ஹோமம் செய்கிறது ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி கணபதி அத்தையோட விநாயகர் பெருமான் வந்து தனத்துக்கு தாயார் லக்ஷ்மியும் கணத்துக்கு நாயகனும் கணநாதனும் உலகத்துக்கே நாயகன் ஆதிகமும் அந்தமும் உலகத்தை காக்கக்கூடிய செல்வ கணநாதர் செல்வ விநாயகர் திருநாமமே விநாயகருக்கு உத்தமானது. அஸ்ரோத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் செல்வ விநாயகா நமக முதல்ல எப்பவுமே செல்வ விநாயகர், அடுத்து மகா கணபதி. இது திருவாலயத்தில் என்ன விசேஷம் என்றால் பரிகாரம் ஒன்றுமில்லை. 3 மாதத்தில் தேங்காய் கட்டி உள்ளே ஆலயத்தில் கருவறையிலே சங்கல்பம் செய்து பூஜை செய்து அர்ச்சனை செய்து 3 மாதம் 90 நாட்களில் சத்தியமாக பலிக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ விநாயகர் பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் பெருமான். இங்கே வந்து குட்டியாக இருக்கார், 5 வருஷ குழந்தை போல ஒரு குழந்தை. மூர்த்தி சிறுசு என்றால் கீர்த்தி பெருசு என்று சொல்வார் போல. இங்கே வந்து குட்டி விநாயகர் கண் திறந்தார். இது அடியேன் வந்து சென்ற விநாயகர் சுக்லபக்ஷ சதுர்த்தி ஒரு 5 மாதம் முன்னாடி வளர்ப்பிறை சதுர்த்தி வரும், அமாவாசை கலைஞ்சி நாளாக வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தி திருக்கண்கள் திறந்தார். அதே போல் அவர் கண் திறந்த யோகம் எல்லாருக்கும் சுபிச்சம் நடக்கணும். இங்கே வந்து தேங்காய் கட்டுங்க, 3 மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றிருப்பார். டெய்லி நாங்கள் நித்தியம் ஹோமம் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அது எப்படி கட்டணும்னா உள்ளே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் வாங்கிட்டு கருவறையில் வந்து யாருக்கு கட்டக்குறியோ திருமண பாக்கியம், சினிமா துறை, கல்யாண யோகம், சகல டிஸ்ட்ரி அனைத்தையும் நிறைவேற்றி செல்வ விநாயகருக்கு சங்கல்பம் என்றால் உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கி ஒரு போஸ்ட்மேன் போல தான் உங்களோட குறையை வந்து சுவாமிக்கு வந்து சமஸ்கிருதத்தில் சதமானம் பௌதி சதாட புருஷேந்திர அப்படி சொல்கிறது. நம்ம வந்து ஒரு வேலைக்காரன் போல் நம்ம வந்து உங்களோட குறைகளெல்லாம் நான் டெய்லி சொல்கிறேன். இந்த தேங்காய் கட்டி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்து எல்லாம் உள்ள விநாயகரை நிறைவேறணுன்னு ஒவ்வொருத்தரும் விட்டுடுறாங்க. அது மகா தப்பு, ஒரு குழந்தையை ஏமாத்துற போல. அதுபோல் உங்களுக்கு இப்போது தொழில் யோகம், கல்யாண யோகம், சினிமா துறை வேண்டணும்னு மகா அபிஷேகம் பண்ணி இந்த அன்னதானம், தானத்திலே சிறந்தது அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷம். அதே போல் வெறும் பிள்ளையார் மட்டும் இல்லை, தாய் தந்தையர் பரமேஸ்வரன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சமேத ராஜராஜேஸ்வர சுவாமி, ஸ்ரீ சிவனின் பக்தன், ராமனின் ரூபமான ராமனின் விசுவாசியமான பக்த ஆஞ்சநேயர் வந்து சனிக்கிழமை சுத்துங்கோ. வெற்றிலை மாலை, வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றிலை மாலை சாத்தி விளைபடி விசேஷம். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லையா, வாழைப்பழ மாலை வந்து எடுத்துகிட்டு வாங்க. 11 இது 21 உங்களால் முடிஞ்சது வாழைப்பழ மாலை போட்டுட்டே வாங்க. இங்கே உள்ளலாம் அருகில் உள்ள விநாயகருக்கு வாழைப்பழ மாலையும் வெற்றியை கொடுக்குற தேங்காய் என்ன என்றால் ஒரு லக்ஷ்மி முகம், கலசம் என்றால் என்ன, கலசம் வந்து ஒரு உடம்பு, அது கூடிய சுற்றப்படிய நூல் வந்து நரம்பு, அது கூடிய ரத்தம், நீர் வந்து ரத்தமாகும். சுவாமியை இங்கே கலசத்தில் ஆபாவம் செய்து மக்களுக்காக மாதம் வேள்வி வளர்த்து அபிஷேக ஆராதனை செய்வது விசேஷம். அனுமானையும் வந்து பிரார்த்தனை செய்து பிரதோஷம் மாதத்திலே 2 மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் இங்கே விமர்சையாக நடைபெறுகிறது. அம்பாளுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பௌர்ணமி தோறும் கிழக்கு இங்கே வந்து அம்பாள் எல்லாத்துலேயும் இடது பக்கம் இருப்பாங்க. இங்கே வந்து வலது பக்கம் அம்பாள் இருக்கிறது கல்யாண திருமணத்தில் கூட இருக்காங்க. பௌர்ணமி தோறும் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தோறும் மருதாணி இலையை எடுத்துங்க. கொஞ்சம் மருதாணி இலையும் நல்ல தாளம்பூ குங்குமம் கொண்டு வந்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். இங்கே உள்ள ராஜராஜஸ்ரீ மகா பெரியவா சர்க்குரு ஸ்ரீ மகா பெரியவா வந்து சிலுக்குது பாருங்கள். மகா பெரியவா வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆபாகம் பண்ணிய ஸ்ரீ சத்தியமான தெய்வம் கண்கண்ட தாயார் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்பாள் இங்கே மீட்டிருக்காங்க. பௌர்ணமி தோறும் வந்து குங்கும அர்ச்சனை மருதாணி அர்ச்சனையும் பண்ணி எல்லாரும் பயனடைன்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அரசமர விநாயகர் குழந்தை பாக்கியம் அழைக்கக்கூடிய செல்வ விநாயகரின் பின்புறம் ஆலயத்தில் பின்புறம் உள்ள அரசமரம் வேப்பமரம் அரசமரம் இணைந்து உள்ளது சிவசக்தி. அதில் தொட்டில் கட்டி வாருங்கள். மாதந்தோறும் வரும்பொழுது தொட்டில் வாங்கிட்டு வாங்க. அதில் கட்டிட்டு 11 சுற்று அல்லது 21 சுற்றி வாங்கும். இந்த தேங்காய் அதே போல் சும்மா வாங்கினோமா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சுற்றுக்கு ஒரு பலனுக்கு சிவபெருமான் 1 வளம், ஆஞ்சநேயர் 3 வளம், விநாயகர் பெருமான் 21 வளங்கள். ஏன் 21 வளங்கள்னால் அவர் உடம்புல நவகிரகம் 9, 27 நட்சத்திரம், 12 ராசி, இதை சேர்த்தால் ஒரு மண்டல காலம். 21 கணக்கு வந்து 21 தேவதைகள், அஷ்டதிக் பாலகரை குறிக்கக்கூடிய சகலமும் அவர் உடலில் கடலும் நவகிரகமும் நவகிரக நாயகன் பாடலே இருக்குது. விநாயகருக்கு செல்வாயினை 21 சுற்றிட்டு வரணும். கண்டிப்பாக முடியாதவர்கள் ஒரு 2 சுற்று 3 சுற்றுனா போதும். தேங்காய் வாங்கிட்டு எங்ககிட்ட மூலஸ்தானத்தை வந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு 21 வளம் வரணும். கண்டிப்பாக வரும்போதே
அங்கே கதை இந்த கதை எதுவும் பேசக்கூடாது. விநாயகர் பெருமானையே தியானம் செய்ய வேண்டும். ஓம் கம கணபதியே நமக, ஓம் கம கணபதியே நமக மனசுள்ளியே சொல்லிட்டு வரணும். நம்ம வீட்டு கதை காட்டு போகிறோம், நீ மட்டும் பேசிக்கணுமா நான் மட்டும் அவர் போயிடுவார் எலிமலை ஏறி. அதனால் அதெல்லாம் வேண்டாம். விநாயகரின் சகோதரனை உலக ரட்சகன், இன்னைக்கு முருகர் யுகம், கண்கண்ட தெய்வம் பாலசுப்ரமணியன் பழனி ஆண்டவர். இங்கே வந்து செல்வ விநாயகர். எல்லா சுவாமியும் பார்த்தீங்கன்னா செல்வத்திலே ஆரம்பிக்கும். எல்லாரும் செல்வ வளமாக பெருகணும். செல்வமுருக அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத செல்வ சுப்பிரமணிய சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமை வாங்கும். சரியாக மாலை 6 மணிக்கு பாலபிஷேகம், தேனபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சகல அபிஷேகம் ஆராதனை நடைபெறும். சகஸ்ரநாம அர்ச்சனை, சத்ர சூர அர்ச்சனை. அப்படி என்றால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சப்தசூரை அர்ச்சனை செய்வது விசேஷம். செங்கல் கொண்டு வாங்கும். சிறுவாபுரி போல 6 செங்கல்கள், செவ்வரளி முருகனுக்கு சரி பைரவன் சரி செவ்வரளி மாலை சாத்தி செவ்வரளி புஷ்பம் சாத்துவது மிக விசேஷம். எல்லாமல்ல முருகருக்கு 6 தீபம் போடுவதும், விநாயகர் பெருமானுக்கு 3 தீபம் போடுவது விசேஷம். அப்புறம் நவகிரக நாயகர்கள் எவ்வளோ இருந்தாலும் கடைசியில் எண்டு நவகிரக தலைவன் விநாயகர். விநாயகர் அங்கங்கள் உடம்புல பார்த்தி நவகிரகம் நடக்கும். அதனால் பிள்ளையார் இந்த சனி தோஷம் இப்போ நடக்குது, அந்த நிவர்த்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. சிம்மராசி கும்பராசி அந்த அஷ்டம சனி கண்டக சனி பிள்ளையாரையும் ஆஞ்சநேய சுத்தினா அந்த சனி கினி எதுவும் ஒன்றும் செய்யாது. விநாயகரையும் பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். இன்று போய் நாளை வா அறிவு. விநாயகர் தான் கம்ப்யூட்டர், அவர் கம்ப்யூட்டர், விநாயகர் எலி மோஷன். அதே போல் விநாயகர் பெருமான் வந்து சனி தோஷம் உள்ளவங்களாம் கவலைப்படாதீங்க. தினந்தோறும் அருகில் உள்ள இந்த செல்வ விநாயகர் வந்து டெய்லி நீங்கள் அதுவே எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாது. வந்து 3 தீபம் நெய் தீபம் ஏற்றுங்க, நல்ல பலன் கிடைக்கும். மனசார நானும் உங்களுக்காக லோகக்ஷேமத்துக்கும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். எல்லாரையும் விநாயகர் பெருமான் காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு நான் பிரார்த்தனை பண்ணி. மகா காஞ்சி பெரியவா அனுகிரக மகாந்தோ கிருண்ணந்தோ சகனா பவதோ சகனம் குடத்தோ சக வீரியம் கரவா மகே ஜெய தஸ்வே தக்ஷணா மூர்த்தகே நமக அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர. நவகிரக நாயர்களை சனிதோறும் சனி பகவானுக்கு வந்து இந்த அஷ்டம சனி கண்ண சனி சனி பிரீதி உள்ளங்க. சனீஸ்வர பகவானுக்கு வந்து எள் தீபம் போடுங்க. தொடர்ந்து ஒரு வாரம் இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது. கும்பராசி 5 வருஷம் கடந்து விட்டது. இன்னும் 2.5 வருஷம் சனீஸ்வர பகவானே நம்ம நினைக்கணும். அதே போல் அவருக்கு ஊனம், ஒரு கால் சனி பகவான் ஊனம். அதனால் ஊனமுற்றவர்கள் கண் பார்வையற்றவருக்கு அன்னதானம் பண்ணுங்க. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அதுதான் கர்ண பெருமான் பண்ணலை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. முடியாதவங்களுக்கு வஸ்திர தானம், கருப்பு வஸ்திர தானம் கொடுப்பது ஜெயம். மணி கூட அடிக்குது. நல்ல பிரார்த்தனை. சனி பகவானையும் நான் வேண்டிக்கிறேன் இந்த லோகத்துக்கும் க்ஷேமமாக இருக்கணும். நவகிரகங்களை முடிவாக கால பைரவன், காலத்தை நம்ம காலத்தெல்லாம் யார் நம்ம ஒவ்வொரு நாளையும் கணிக்கக்கூடிய தலைமை நாயகன் பிரின்சிபால் போல் அவர் வாத்தியார். சிவனின் ரூபந்தான் அவர். நிர்மாலமூர்த்தி, அவருக்கு வஸ்திரம் சாத்த மாட்டாங்க. நிர்மாலமூர்த்தி காக்கும் கால பைரவர் பரிவாரத்தில் அவருக்கு தெய்வர அஷ்டமி தோறும் இங்கே பூசணிக்காய் விளக்கு சக தீபம் போட்டு வழிபடுவதும், அபிஷேகத்துக்கு பால், பஞ்சகவ்யம் யாருக்குமே எந்த தெரியல, ஒரு என்ன தெரிந்த விசேஷம். இவ்வளோ அபிஷேகம் பண்ணுறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. பஞ்சகவ்யம், பஞ்சம் என்றால் 5: பசுந்தயிர், பசுஞ்சாணம், பசுங்கோமியம், பசும் எல் பொடி. இது பஞ்சகவ்யம் கேட்டுங்க. இங்கே வரும்போது வரைச்ச கூட பஞ்சகவ்யம் பாட்டிலும் வாங்கிட்டு வாங்க. அவர் எவ்வளோ நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுமோ நம்மளை உள்ள ரோக வியாதிகள் அனைத்து நிவர்த்தி செய்தும் இந்த காணொலி மூலியமாக இன்றைக்கி நான் சொன்ன அடியனை ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுவாமியோட வரலாறு. அதே போல் இந்த ஆலய வரலாறு என்னென்றால் 50 வருஷம் மூடி இருந்தது இந்த ஆலயம். இப்போ சமீப காலத்து 10 வருடம் முன்னாடி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று ஆலயம் மிக விமர்சையாக தினந்தோறும் இது போல் காணொலி பார்த்து பக்தர்கள் வருகிறார்கள். நீங்களும் வந்திருந்து தேங்காயை சங்கல்பம் செய்து 21 வளம் வந்து பிரார்த்தனை செய்துமாறு எல்லாமல்ல கற்பக விநாயகா செல்வ விநாயகா திருவடிகள் போற்றி போற்றியே. வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா சுவாமியே சரணமையப்பா. என் ஆத்மகுரு சீரடி சர்க்குரு திருவடிகள் போற்றி போற்றியே. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம கணபதியே நமக. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதக்கரியவன், நிலவுலாது நீர்மலை வேதிகள், அழகில் சோதிகள் நம்பலத்து ஆடுவான், மலர் திருவடி வாழ்த்தி வணங்குவோம். சிவா திருச்சிற்றம்பலம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.